தண்ணி பேஞ்சு ரொம்பி அதில் தெரியாமல் நடந்தெல்லாம் உழலை. அந்த இடத்த திறந்து கடந்ததும் அப்போ லைட்டு இல்லாதனால அவங்க சாதாரண நடந்து போகிறவங்க உளுந்தது. என்ன இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் திமுக மடை மாற்றம் திசை திருப்பது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, காவல்துறையை இதையே எப்படி ஒரு கோணத்தில் விசாரிக்கிறாங்க, இது யாராவது கொண்டு உள்ளே கொண்டு வந்து போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் நடந்தால் தப்பு நடந்துச்சு, இந்த தப்பை நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிறத நோக்கி தாங்க ஒரு ஆட்சி நடக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு திசை திருப்புறது. இந்த திருபுவனத்தில் என்ன நடந்துச்சு, வைகை ஆற்றுல மனுக்களை போட்டாங்க, எந்த அதிகாரி பண்ண தப்போ எப்படியோ. ஆனால் அதில் யார் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதான வேலையை செய்யணும். என்ன சொன்னாங்க, இந்த மனுக்கெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அதனால தான் அப்படின்னா. ஏன் நிறைவேற்றின மனுக்கெல்லாம் இப்போ பட்டா பேர் மாறுதலுக்கு நான் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறேங்க, யார் பேரில் மாறுச்சு, எதுக்கு மாறுச்சு அப்படின்னு விண்ணப்பம் அடுத்து வரவனுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவையா தேவையில்லையா, நாளைக்கு அதில் டெஸ்ட் போட்டுருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பான்? எல்லா மனுக்களுமே சேமித்து தான் வைப்பாங்க எல்லா துறையிலையும். அது எப்படி நிறைவேற்ற மனுக்கள் இதை இப்போ மனு தூக்கி போட்டுருவாங்க? அதாவது அதுக்கு மாவட்ட ஆட்சியர், பொற்கொடிங்கிற சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க, இந்த மனுக்கள் திருடப்பட்டு கூட போட்டிருக்கலாம், அது எப்படி நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க, விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. அப்ப அதை எப்படி மடைமாற்றம் பண்ண பார்க்குறாங்க, விசாரணை கமிஷன் வச்சு. அப்போ என்னன்னா, திருடப்பட்டிருக்கோ நீங்களா போட்டீங்களோ அப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது, அதாவது அலட்சிய போக்கு தான். அது எதுக்கு இருந்தாலும் அது அலட்சிய போக்குனால நடந்திருக்கு. அதுக்கு விசாரணை கமிஷன் அப்போன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அது உண்மை. அப்போ இது போல விஷயத்துக்கு அடுத்த நாளே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் சிவகங்கையில். இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்த நாள் இந்த மனுக்கள் நிறைவேற்றப்பட்ட மனுக்கள், அதனால கொஞ்சம் அலட்சிய போக்கா இருந்துக்கிட்டோம், நிறைவேற்றப்பட்டவங்கன்னா அதை கொஞ்சம் அலட்சிய போக்கா நடந்து கொண்டு பதில் சொல்றாங்க. அடுத்தது அது போல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சூளைமேட்டு பகுதியில் தீபாவளியில் இறந்துருக்காங்க. 42 வயதே ஆன ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க. அவர்கள் இறந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்காம, இழப்பீடு கொடுக்காம, அதுக்கு பதில் சொல்லாம, ஒரு மேயர் அனுப்பி அதை பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு?